ஏஐ டூல் வந்து உக்காந்து எப்படி வந்து ஃபார்மருக்கு அட்வைசரி சர்வீசஸ் கொடுக்க போகிறதுன்னு. ஸோ இது ஐ திங்க் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நல்லா பண்ணாங்கன்னா இது ரொம்ப நிச்சயமாக ஃபார்மர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அக்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மேஜர் மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து இந்த ஃபிஷரிஸ் சப்ளை செயின் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அது ஒன்று சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த வேல்யூ ஆடட் கிராப்ஸ்னு எடுத்துகிட்டு இருக்காங்க, விச் வாஸ் நாட் எர்லியர் டேக்கன். கோகோனட்டு, தென் சாண்டில், தென் வெரி ஸ்பெசிஃபிக்லி கோகோ, அதே மாதிரி ஆர்ச்சர்ட்ஸு, நட்ஸு, இது மாதிரி வெரி ஸ்பெசிஃபிக் க்ராப்பை எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு எப்படி நம்ம பெனிஃபிட் பண்ணுறது, அதுக்கு ஒரு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி ஒரு ஏஐ டூல் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, விச் வில் ஆக்சுவலி அக்ரி ஸ்டாக்னு ஒன்று நம்ம 2-3 வருஷம் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த அக்ரி ஸ்டாக் என்னென்னா ஃபார்மரோட என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட டேட்டா என்ன, லேண்ட் டேட்டா, ஃபுல் டேட்டா பேஸ் அதை கலெக்ட் பண்ணுறது. அதில் வந்து இந்த அக்ரி ஏஐ டூல் வந்து உக்காந்து எப்படி வந்து ஃபார்மருக்கு அட்வைசரி சர்வீசஸ் கொடுக்க போகிறதுன்னு. ஸோ இது ஐ திங்க் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நல்லா பண்ணாங்கன்னா இது ரொம்ப நிச்சயமாக ஃபார்மர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். என்ன வந்து நடக்கலைன்னு நீங்கள் சொன்னி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நம்ம வந்து நிறைய ஃபோக்கஸ் வந்து பல்சஸ், ஆயில் சீட்ஸ்லாம் கொடுத்தோம். நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவன்னோ ஆயில் சீட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். 25 மில்லியன் டன்ஸ் நம்ம வந்து நமக்கு வேணும்னா அதில் 8-9 மில்லியன் தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஃபோக்கஸ்னால, லாஸ்ட் இயர் ஃபோக்கஸ்னால கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இன்னும் நிறைய நம்ம வந்து நம்ம ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தியானதால நம்ம இன்னும் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ண போகிறோம், அதே மாதிரி இந்த பல்சஸும் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி அந்த இம்போர்ட்ஸை கம்மி பண்ணுறதுங்கிறது வந்து இந்த ஃபைனான்ஸ் பட்ஜெட்டில் இல்லை. மேபி லாஸ்ட் இயர் கொடுத்தது அதே வந்து ஃபோக்கஸோடு பண்ண போகிறாங்களான்னு பார்க்கணும். அது இல்லை, அக்ரியில் பார்த்தீங்கன்னா இப்போ டிராக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி 5% பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 5% பண்ணதுனால நிச்சயமாக வந்து பெனிஃபிட் இருந்தது. அதனால் வந்து அதுக்கு ஒன்றும் நம்ம வந்து இது பண்ணல. ஆனால் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா ப்ரிசிஷன் எக்யூப்மெண்ட், ப்ரிசிஷன் எப்படின்னா ஆட்டோ ஸ்டியரிங், ஆட்டோ கைடன்ஸு, ட்ரோன்ஸு, சென்சர்ஸ் ஸ்பெசிஃபிக், இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து பர்டிகுலர்லி மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதை பற்றி ஒன்றும் வரல பட்ஜெட்டில். அது எப்படி சார், அது வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரியான இப்போ வந்து நம்ம இந்தியாவிலே வந்துட்டு இருக்கு ட்ரோன்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ரிசிஷன் நான் சொல்கிற இந்த ஆட்டோ ஸ்டியரிங், ஆட்டோ கைடன்ஸும் ஸ்லோலி வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து நிச்சயமாக அதுக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு சப்சிடி மாதிரி கொடுத்துருக்கலாம். அது வரல இதில்.